குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மணியாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடனாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் இந்த பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் இந்த பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம் சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடனாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரேயசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்தின் முதல் நாளாகிய இன்று தொழிலாளரான புனித யோசேப்பின் விழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. மே மாதம் அகில உலகமெங்கும் மரியன்னையின் வணக்க மாதமாக சிறப்பிக்கப்படுகின்றது. எனவே இந்த மரியாவின் வணக்க மாதத்தை நாம் தொடங்குகின்றோம். அதோடு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று இயேசுவின் திரு இருதயம், நமக்காக என்றும் துடிக்கின்ற இதயம், நம்மை அன்பு செய்கின்ற இதயத்தை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். இந்த 3 நிகழ்வுகளையும் நம் மனதில் இருத்தி இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியிலே ரஷ்யாவில் சலேசிய குருவாவதற்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற சகோதரர் ரேமன் ஜோசப் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் இன்று தனது 25வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆகி ஜோஸ்பின் என்பவர் நன்றியறிதலாகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் பாண்டியன் வேளாங்கண்ணி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், குறிப்பாக அவருடைய மகன் பிரிட்டோ அவருக்கு நல்ல மணமகள் அமைய வேண்டும் என்றும், ஜோசப் ஆண்டனி பிரகாஷ் இம்மாக்குலேட் பிரீத்தி அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியும் இறைவனுடைய அருளை வேண்டியும், குளோரியா என்பவர் நன்றியறிதலாகவும் இறைவனுடைய அருளை வேண்டியும் இன்று தங்களது 35வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற சுந்தர்ராஜ் கிறிஸ்டின் தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையருளோடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும், கில்பர்ட் ஜெனிதா மரியா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் இறைவன் தொடர்ந்து அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், கொரோனா வைரஸ் தாக்குதல் நீங்க வேண்டும் என்றும், தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற லீலா பெர்னாண்டஸ் என்பவர் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் இதுநாள் வரையில் இறைவன் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இறை அருளோடு அவர் உடல் நலனோடும் உள்ள நலனோடும் வாழ வேண்டும் என்றும், ஆரோக்கியராஜ் மேரி ரேணுகா அவர்களுடைய குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அவருடைய மகன் சதீஷ்ராஜ் அவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்றும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், லாசர் துளசி ஷாலினி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் இறையருள் அவர்களுக்கு யோசேப்பின் வழியாக தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றும், அவர்கள்
நல்ல உடல் நலனோடும் உள்ள நலனோடும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், ஜோசப் பெர்னாண்டஸ் ஷீலா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவருடைய குடும்பத்தில் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், விஜய் பிரகாஷ் செல்வகுமாரி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், திரு சைமன் அவர்கள் ரயில்வேயிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தியும், தொடர்ந்து நல்ல உடல் நலனோடு அவர் இருக்க வேண்டும் என்றும் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும், ஜார்ஜ் சுந்தர் அசுந்தா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இறை அருளோடு அவர்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்றும், ராஜம் அவர்கள் நல்ல உடல் நலனோடு இருக்க வேண்டும் என்றும், அவருடைய உடல்நல கோளாறுகள் நீங்கி நல்ல உடல் நலனை இறைவன் அவருக்கு அருள வேண்டும் என்றும், டிவி நகர் இறை மக்கள் புனித வளனார் வழியாக அவருடைய பரிந்துரையினால் இந்த கொரோனாவிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்றும், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் தங்களுடைய இயக்கத்திற்காகவும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து இறை அருளோடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும், யோசேப்பினுடைய முன்மாதிரி பின்பற்றி அவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அவருடைய அருளோடு அவர்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்றும், இன்று இறைவன் தன்னிடம் அழைத்து கொண்ட வெரோனிகா என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த 16ஆம் நாளை நினைவு கூறுகின்ற ஜெசிந்தா என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த 30ஆம் நாளை நினைவு கூறுகின்ற பிலோமினா என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த சவரியம்மாள் மரியசூசை இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நம்மை ஜெபிக்க அழைக்கின்றார்கள். எனவே இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் மன்றாட்டுக்களையும் அறிந்தவராக இருக்கின்றார். எனவே நாம் கேட்பதற்கு முன்பாகவே இறைவன் அவற்றை நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்களும் குறைகளும் பாவங்களும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருப்பின் அவற்றிற்காக மனமருந்து இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து இறை அருளை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோடு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
வெளிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாறு துதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே என் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 மற்றும் அதிகாரம் 2, இறைவசனங்கள் 3 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்போது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று
6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திருவுளப்படியே இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திருவுளப்படியே. என் ஆன்மா ஆண்டவரை ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் இறைவனிடம் என் மனம் மகிழ்கின்றது. என் மனம் மகிழ்கின்றது. என் மனம் மகிழ்கின்றது. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திருவுளப்படியே. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை மீட்பவர் அவரே. இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, திருவசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து
அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின்பு இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் உழைப்பவராக இருக்கின்றார். கடவுள் இந்த உலகை படைத்த நிகழ்வினை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிட்டோம். உலகை படைத்தார், இறுதியாக படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்ததை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் இவ்வாறு உழைக்கின்றவராக தன்னை விவிலியத்தின் தொடக்கத்திலேயே காட்டுகின்றார். அதனால்தான் தன்னுடைய மகனை யோசேப்பின் மகனாக, ஒரு தச்சருடைய மகனாக பிறக்க செய்கின்றார். ஒரு உழைப்பாளியின் மகனாகத்தான் கடவுள் தன்னுடைய மகனை பிறக்க செய்கின்றார். கடவுள் விரும்பியிருந்தால் எப்படி வேண்டுமானாலும் அதை செய்திருக்கலாம். ஆனாலும் ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலே உழைப்பவருடைய மகனாக, அவருடைய பொறுப்பிலே கடவுள் தன்னுடைய மகனை பிறக்க செய்கின்றார். யோசேப்பு உழைக்கின்ற மனிதராக இருந்தார் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். அவர் ஒரு எளிய தச்சராக இருந்து தன்னுடைய குடும்பத்தை பேணி பராமரித்து பாதுகாத்த ஒரு அற்புதமான மனிதராக யோசேப்பு திகழ்கின்றார். இயேசுவும் தனது 30 வயது வரை தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிந்து வாழ்ந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்படி என்றால் யோசேப்போடு இணைந்து அவர் செய்த பணிகளை அவரும் செய்து ஒரு சாதாரணமான வாழ்க்கையை அவர் வாழ்கின்றார். இவ்வாறு இவர்கள் எல்லோருமே உழைப்பின் மாண்பையும் மகத்துவத்தையும் நமக்கு எடுத்துரைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம். விவசாயி ஒருவர் இருந்தார். பல நாட்களாக, மாதங்களாக, ஏன் ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை இந்த ஊரிலே. எனவே எல்லோரும் அவ்வளவுதான், இனிமேல் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி எல்லோரும் அவர்கள் முடங்கி போன சூழலிலே அந்த ஊரில் இருந்த ஒரு மனிதர் மட்டும் தினந்தோறும் தன்னுடைய கலப்பையையும் மண்வெட்டியும் எடுத்துக்கொண்டு அவர் வயலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அங்கே போய் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருந்தார். அந்த ஊரில் இருந்த மனிதர்கள் அவரை கேலி செய்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், மழை பெய்யல, ஒண்ணுமே வேலையே இல்லை, நிலத்துல வெறும் வயலில் போய் என்ன வேலையை நீ செய்கிறாய்? தினந்தோறும் கலப்பையோடும் மண்வெட்டியோடும் போவதை நாங்கள் பார்க்கின்றோம், என்னதான் செய்வாங்க போய் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மைதான், மழை பெய்யவில்லை, வயலில் எதுவும் வேலை இல்லை என்று நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வயலில் வேலை செய்வதை நாம் ஒருவேளை மறந்துவிடக்கூடும், வேலை செய்வதையே மறந்துவிடக்கூடும், உழைப்பதையே நாம் மறந்துவிடக்கூடும். வானம் இப்பொழுது பொய்த்து விட்டது என்பது உண்மைதான், மேகங்கள் மழையை பொழியவில்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த மேகங்கள் ஒன்று திரண்டு வந்து மழையை பொழியுமானால் அப்பொழுது வேலை செய்வதை நாம் மறந்து போய்விடக்கூடும். ஆகவே நான் தினந்தோறும் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்னார். இதை கேட்ட கடவுள் உண்மையாகவே இந்த மனிதனுக்கு இருக்கின்ற அர்ப்பண உணர்வை பார்த்தீர்களா? எந்த அளவுக்கு இவன் உழைப்பின் மீது பற்று வைத்திருக்கின்றான், உழைப்பை ஆதாரமாக கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் உழைப்பின் மாண்பை உணர்ந்திருக்கின்றான் என்று சொல்லி அன்றே மேகங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து மழையை பொழிந்ததாம்.
அன்பார்ந்தவர்களே, உழைக்கின்ற உள்ளமுடையவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் அதற்குரிய பலனை கொடுக்கின்றார். நாம் எப்பொழுது உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோமோ அப்பொழுது கடவுள் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுகின்றார். இரண்டு விதமான மனிதர்களை நான் பார்க்கின்றேன். முதல் வகையான மனிதர்கள் உழைக்காமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். உழைக்காமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். அது இன்றைய தலைமுறையினருக்கு கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக நான் உணர்கின்றேன். நிறைய பேர்கிட்ட கேட்டாக்கா, என்னப்பா பண்ற? வேலை தேடினுக்கிறேன் ஃபாதர் அப்படின்னா. வேலை தேடினுக்கிறேன். எவ்வளோ நாளைக்குப்பா தேடும் வேலை? இல்லை ஃபாதர், ஒன்றும் வேலை கிடைக்கல ஃபாதர். இதுதான் ஒரு சிலருடைய பொதுவான ஒரு பதில். வேலை கிடைக்கவில்லை. அதற்கு சப்போர்ட்டா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் கூட சொல்வார்கள், ஆமாம் ஃபாதர், அவ்வளோ படிச்சிருக்கான் ஃபாதர், வேலையே கிடைக்கல ஃபாதர், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு. நான் தான் எல்லாருக்கும் வேலையை வாங்கி தரணும். போயிட்டு படித்தவங்க எல்லாருக்கும் வேலை இல்லை என்பது அவர்களுடைய ஒரு கருத்து. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா வேலைக்கு ஆள் இல்லை என்பதும் ஒரு நிலை. இதுதான் இன்றைய உலகிலே. அப்படியே வேலை செய்ய போனாலும் அவர்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கூட அந்த வேலையில் இருக்கிறதில்லை. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், அப்புறம் பார்த்தா இல்லை ஃபாதர், வேலைக்கு போனோம் ஃபாதர், அது செட் ஆகலை ஃபாதர், செட் ஆகலை. நிறைய பேர் செட் ஆகுறது இல்லை இன்றைக்கி எந்த வேலையுமே. ஏனென்றால் உழைக்கின்ற மனம் இருப்பதில்லை. இல்லை அங்கே ரொம்ப வேலை வாங்குறாங்க, இந்த மாதிரி டார்ச்சர். எங்களுக்கு டார்ச்சர் என்ற வார்த்தை இன்றைக்கி தலைமுறைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக மாறி போச்சு. டார்ச்சர், எதுவுமே சொல்லக்கூடாது, கஷ்டமான வேலை எதுவும் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கஷ்டமே படக்கூடாது, அப்படி ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை. ஆகவே கொஞ்சம் அதிகமாக ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டாக்கா அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேலையை விட்டு நின்றுவாங்க அப்படியே மறுநாள்லேருந்து. இப்படி உழைக்காமலேயே உண்ண வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவேதான் தூய பவுல் அழகாக சொல்லுவார், உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது என்று. உண்மையாக அப்படி நினைத்தால் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது, உழைக்காதவர்களுக்கு. ஏன் கடவுளை கூட தொடக்க நூலிலே தெளிவாக சொன்னார், நெற்றி வியர்வை நிலத்தில் விட நீ உழைப்பாய் என்றுதான் சொன்னார். அப்படி உழைக்கின்றவர் மனம் உள்ளவர்கள் தான் உண்மையாகவே உண்பதற்கு தகுதி உள்ளவர்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவள்தான் முழுமையாக வாழ முடியும். இப்படி ஒரு சாரார் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு சாரார் எப்படி என்று கேட்டால், உழைக்காமலே உண்ண வேண்டும் நினைக்கின்றவர்கள் அவர்கள். உழைக்காமலே வாழுகின்றவர்கள் ஒரு கூட்டம் என்றால் இவர்கள் உழைத்து வாழாதவர்கள். உழைக்கின்றார்கள், ஆனால் வாழ மறந்து விடுகிறார்கள். எந்த நேரமும் வேலை 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 என்று தெரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்க்கையை மறந்து விடுகிறார்கள். வாழ்க்கையை வாழ்வதே கிடையாது. எந்த நேரம் கேட்டாலும் வேலை தான். 24 மணி நேரம் இன்னைக்கு எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க, எல்லாருமே பிஸி தான். ஆனால் அவர்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கு நாம் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை நினைத்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது செய்த ஒரு நன்மை என்ன என்று நிறைய பேர் கருத்துக்களை பகிர ஆரம்பிக்கிறார்கள் இப்போது சமூக வலைதளங்களிலே. ஒரு நன்மை என்னவென்றால், இன்றைக்கு எல்லோரும் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போதான் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். வேலை செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாரும், ஆனால் வாழ்க்கையை வாழ மறந்து விட்டார்களே. உழைத்துக் கொண்டிருந்தார்கள், வாழவில்லை, குடும்பத்தோடு வாழவில்லை, உறவுகளை பலப்படுத்தவில்லை, இறைவனை மறந்துவிட்ட நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுதான் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உழைத்தார்கள், ஆனால் வாழ மறந்து விட்டார்கள். உழைத்து வாழாதவர்கள் ஒரு பக்கம், உழைத்து வாழாதவர்கள் மற்றவர்கள், உழைக்காமலே வாழ்கின்றவர்கள். இப்படிப்பட்ட 2 விதமான மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிறைய பேர் வருகின்ற போது கேட்பேன் நான், திருமணத்தையும் போது தான் வருவாங்க சிலர் கோயில் பக்கமே. அவன்கிட்ட கேட்பேன் நான், ஏம்மா அவனெல்லாம் கோயிலில் பார்த்ததே இல்லையே? ஆமாம் ஃபாதர் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்காங்க அம்மா சொல்லுவாங்க, அவன் ரொம்ப வேலை ஃபாதர், அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை ஃபாதர், அதனால் கோயில் பக்கமே வர்றதில்லை ஃபாதர். ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யணும் யார் கேட்டாங்க? அப்படி கடவுளையே மறந்துவிட்டு உழைப்பை மட்டுமே ஒரு மூலதனமாக கொண்டு வாழ்க்கையை வாழ மறந்து விடுகின்ற மனிதர்களை பற்றி என்ன சொல்வது? உழைப்பு மட்டும்தான் முக்கியமானது. உழைப்பு என்று சொன்னால் வேலை செய்ய வேண்டும், அதை ஒழுங்காக திட்டமிட்டு வேலை செய்யாதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ மறந்து விடுகின்ற நிலை இருக்கின்றது. கடவுளுக்காக நேரத்தை கொடுப்பதற்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை, நேரமில்லை என்பதல்ல, விருப்பம் இல்லை.
ஆகவே ஆண்டவருக்காக நான் வாரத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது நான் கடவுளுக்காக ஒதுக்க வேண்டும் என்பதை கூட மறந்துவிட்ட தலைமுறை இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் ஆலயத்திற்கு வருவதில்லை, திருப்பலியிலே பங்கெடுப்பதில்லை. இப்பொழுது ஆலயத்திற்கு வர வேண்டும், திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் மிகுந்த ஆவலோடு நாம் இருக்கின்றோம், உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இருந்த காலத்திலே நாம் ஆலயத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்து கொண்டிருந்தோம். அப்படியே ஆலயத்திற்கு வந்தாலும் வெளியில் நின்று அலைபேசியிலே பேசிக்கொண்டு நாம் இருந்துவிட்டு அப்படியே சென்ற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுதுதான் நமக்கு அதனுடைய அருமை புரிகிறது. திருப்பலி இல்லை என்றால் என்ன, ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றனவே, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலம் என்று நாம் இப்பொழுது உணர்கின்றோம். ஆகவே கடவுளை மையப்படுத்தி வாழாத வாழ்க்கை, உழைப்பு உழைப்பு வேலை வேலை என்று சென்று கொண்டிருந்தவர்கள் கடவுளை மறந்து விட்டார்கள், குடும்பத்தை மறந்து விட்டார்கள், உறவுகளை மறந்து விட்டார்கள், எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வாழ்க்கையே வாழாமல் இருந்தவர்கள் ஒரு பகுதியினர். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நாம் தொழிலாளரான புனித யோசேப்பின் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது உழைப்பையும் குடும்பத்தையும் மிக சரியாக நடத்தி சென்ற ஒரு மனிதனுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருக்குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ, மரியாளை தன்னுடைய மனைவியை அன்பு செய்து தன்னுடைய மகனை பொறுப்போடு வளர்த்த ஒரு தந்தையாக யோசேப் இருந்தார். அதே நேரத்திலே உழைப்பையும் கைவிடாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிகச் சிறப்பாக செய்த ஒரு மனிதராகவும் அவர் இருந்தார். எனவே யோசேப்பு நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இன்று தரப்படுகின்றார். ஆகவே உழைப்பை நம்பி நாம் வாழ்வதை விட்டுவிட்ட நேரத்திலே இதோ யோசேப்பு நம்முடைய துணைக்கு வருகிறார். இரண்டுமே முக்கியமானவைதான். உழைக்க வேண்டும், உழைப்பின் மாண்பை உணர வேண்டும் என்று ஒரு சாரார் உணர வேண்டும். உழைக்காமலேயே இருந்து கொண்டிருக்கின்ற மணலிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும். உழைப்பை மட்டுமே, வேலையை மட்டுமே நம்பிக்கொண்டு வாழ்க்கையை வாழ மறந்துவிட்ட மற்றவர்களும் இரண்டுமே முக்கியமானது என்பதை நாம் உணர்வதற்கு இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த COVID-19 என்ற நோயிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நாம் சிறப்பான விதத்தில் நினைவு கூற என்று அழைக்கப்படுகின்றோம். மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள், சுகாதாரத்துறையில் இருக்கின்றவர்கள், காவல்துறையில் இருக்கின்றவர்கள், இவர்கள் தன்னலம் பாராது தங்களுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் வீடுகளில் இருங்கள், தனித்திருங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவரெல்லாம் இதோ வீடுகளை விட்டு வெளியே சென்று அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சிறப்பான விதத்தில் இந்த உழைப்பாளர் தினத்திலே நாம் இந்த துறைகளை சார்ந்தவர்களை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். உண்மையாகவே இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளித்து பாதுகாப்பை அளித்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். யோசேப்பு நம் அனைவருக்கும் பாதுகாவலாக இருந்து நமக்கு முன்மாதிரியாக இருந்து நம்மை வழிநடத்துவாராக. நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே புனித யோசேப்பின் வழியாக எடுத்துரைத்து மன்றாடுவோம். அன்பு இறைவா, திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், எங்கள் பங்கு தந்தை டாக்டர் மரிய லூயிஸ் எஸ்டிபி மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, கொரோனா தொற்று நோயில் அவதிப்படும் உலக மக்கள் அனைவரும் நற்சுகம் பெறவும், இனி யார் மீதும் இத்தொற்று நோய் வராமலும் விரைவில் ஆலயங்கள் திறக்கப்படவும் நல்ல வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று 2 தெசலோனிக்கர் அதிகாரம் 3:10 கூறியுள்ளது போன்று புனித சூசையப்பரை போல உழைப்பாளி நாங்கள் அனைவருமே நேர்மையுடன் உழைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருள் எம் இறைவா, உலகை அச்சுறுத்தும் இந்த கொடிய கொரோனாவில் இருந்து நாட்டு மக்களையும் உலக மக்களையும் காத்திட வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றும் எங்கள் அருள் தந்தை மரிய லூயிஸ் அவர்களையும் ஏனைய பங்கு தந்தையர்களையும் காத்து உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்தருள வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் உழைப்பாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா, உள்ளது எல்லாம் உனக்காக, உயிர் பலியானாய் எனக்காக, அதில் என்னையும் நினைத்திடவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் உந்தன் மலர்பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பலியாய் என்னை மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம்
நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த திருப்பலியை தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் நன்றியறிதலாகவும் அர்ப்பணிக்கின்ற அனைவரையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் மன்றாட்டுக்களையும் நீர் ஆசீர்வதித்து
அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அளித்து தொடர்ந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி மணி கண்ணின் கருவிழி போல பாதுகாத்திரலும். நல்ல உடல் நலனோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சகோதரர் ரேமன் ஜோசப் அவர்களுக்காகவும் தனது 25வது பிறந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்தி நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஆகி ஜோஸ்பின் என்பவருக்காகவும் தன்னுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இத்திருப்பலியில் ஜெபிக்கின்ற பாண்டியன் வேளாங்கண்ணி குடும்பத்தினருக்காகவும் சிறப்பாக அவருடைய மகன் பிரிட்டோ அவருக்கு நல்ல மணமகள் அமைய வேண்டும் என்றும் ஜோசப் ஆண்டனி பிரகாஷ் இமாக்லேட் பிரீத்தி நன்றி அறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் நன்றி செலுத்தி உமது அருளை நாடி நிற்கின்ற குளோரியா என்பவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தனது 35வது திருமண ஆண்டு விழாவிலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற சுந்தர்ராஜ் கிறிஸ்டின் தம்பதியரையும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி உமது அருளை நாடி நிற்கின்ற கில்பர்ட் ஜெனிதா மரியா குடும்பத்தினரையும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளித்தருள வேண்டும் என்றும் கொரோனா வைரஸ் தாக்குதல் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அவருடைய மன்றாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் 60வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற லீலா பெர்னாண்டஸ் என்பவருக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளித்து தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி உமது அருளை நாடி நிற்கின்ற ஆரோக்கியராஜ் மேரி ரேணுகா குடும்பத்தினரையும் சிறப்பாக அவருடைய மகன் சதீஷ்ராஜ் அவருக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்றும் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி உமது அருளை நாடி நிற்கின்ற லாசர் துளசி ஷாலினி குடும்பத்தினருக்காகவும் அவருடைய நல்வாழ்வுக்காகவும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி உமது அருளை நாடி நிற்கின்ற ஜோசப் பெர்னாண்டஸ் ஷீலா குடும்பத்தினரையும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி உமது அருளுக்காக இறைஞ்சி நிற்கின்ற விஜய் பிரகாஷ் செல்வகுமாரி குடும்பத்தினரையும் ரயில்வேயிலிருந்து பணி நிறைவு பெற்றதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற சைமன் என்பவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இடத்தில் ஜெபிக்கின்ற ஜார்ஜ் சுந்தர் அசுந்தா குடும்பத்தினரையும் ராஜம் என்பவருக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளித்து ஆசீர்வதித்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும் டிவி நகர் இறை மக்களுடைய மன்றாட்டுப்படி புனித வளனார் வழியாக இறைவன் இந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றும் நீர் கனிவாய் அருள் புரிந்து இவருடைய மன்றாட்டுக்களை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இன்று தங்களது பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நம்முடைய பங்கில் இயங்குகின்ற கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற அனைத்து நற்பணிகளையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து அந்த உறுப்பினர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் செய்கின்ற பணிகளையும் நீர் உடனிருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட வெரோனிகா, ஜெசிந்தா, பிலோமினா, சவரியம்மாள், மரிய சுசை, ஜான்சி ராணி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்கள், புனித ஜான் போஸ்கோ ஆகிய அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவின் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, எங்கும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா இதயத்தில் எழுந்திடவா. இன்னும் இங்கு என்னோடு நின்று கண்ணோடு காத்திடு என் தலைவா. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் புனித யோசேப்பின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் காவலால் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலால் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தலியலோ கன்னி தாயாரின் பக்தலியலோ. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடைய பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாகிரும்.
உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாய் இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்றுத் தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஸோ நம்ம இப்போது மே மாதத்தில் இருக்கோம். மே மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வணக்கத்திற்குரிய மாதாவின் மாதம். நிறைய விஷயங்கள் நம்ம காதுபட கேட்டிருப்போம். ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் ஆராய்ஞ்சு பார்த்ததில்லை. ஸோ இந்த மே மாதம் எதுக்காக குறிப்பாக இந்த மே மாதத்தில் மாதாக்குரிய மாதமாக கொண்டாடுறாங்கன்றதை பற்றி தான் இப்போ நான் இங்கே சொல்லலான் இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொடக்க காலகட்டத்தில் முதல் உலகப்போர் நடந்துகிட்டு இருந்தது இல்லைங்களா. அப்போது ஐரோப்பாவில் மக்கள் எல்லாருமே, மொத்த உலகமே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் ஞாயிறு அன்று நமது அன்னை கரெக்டாக சொல்லணும்னா அவங்க கோவாதா இரியா என்ற இடத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா ஆகியோருக்கு தோன்றி, அஞ்சாதீர்கள், நான் உங்களுக்கு தீங்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் விண்ணகத்திலிருந்து வருகிறேன், இவ்வுலகம் சந்திக்க போகின்ற துன்பங்களை எல்லாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து கடவுளை மனம் நோக செய்த பாவங்களுக்காக பாவிகளா மனம் திரும்பி ஜெபியுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்போ எப்படி மக்கள் எல்லாமே பயந்துட்டு இருந்தாங்களோ அதே சூழ்நிலையில் தான் நம்மளும் இப்போ இருக்கோம். கோவிட்-19 இது உலகத்தில் ரொம்பவும் வேகமாக பரவி கொண்டு வருது. அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எப்பவும் போல் முக்கியமாக இந்த ஒரு மாதம் நம்ம கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் தனி மனித ஒழுக்கமாக ஜபத்தில் வளர்ந்துட்டு இருந்தோம். முதல்ல நம்ம தனியாக வரோம், தனியாக ப்ரேயர் பண்ணுறோம், தனியாக கிளம்பி போயிடும். ஆனால் குடும்ப ஜபம் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே இறங்கி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி குடும்பமாக நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போது, அன்னைக்கிட்ட பரிந்துரையாக கேட்கும்போது அன்னை நம்ம ஜபங்கள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ குடும்பமாக உட்காந்து இந்த மே மாதம் முழுக்க, மே மாதம் மட்டும் கிடையாது, மே மாதம் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும், இந்த மே மாதம் முழுக்க நம்ம அன்னையின் வழியில் தொடர்ந்து ஜபமாலை ஜெபிப்போம். மே மாதம் முடிஞ்சும் கூட இந்த குடும்ப ஜபமாலை நம்ம விடாமல் இது ஒரு துவக்கமாக இருக்கட்டும் நம்ம ஃபேமிலியில். ஏன்னா குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கடவுள் நம்ம பேச்சை கேட்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய இளைஞர்கள் அதில் ஈடுபாடாக இல்லை, முக்கியமாக சொல்லணும்னா. ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை ஃபாதர் நான் வேலை செய்கிறேன் அப்படி இப்படின்ட்டுன்னு. இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கடவுளுக்குள்ளே வர்றதுக்கு, குடும்பமாக இணைந்து கடவுளுக்குள்ளே வருவதற்கு மரியாளிடம் வேண்டுவோம். அன்னை மரியாள் அவளது இரக்கத்தை நம்மீது இறங்கி கடவுளிடம் பரிந்து பேசி இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து காணாமல் போகுமாறு செய்து விடுவார். அதற்காக கண்டிப்பாக மரியாளிடம் வேண்டுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.